யாவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் வீரங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் வீரங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த காலங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் தொடர் தியானங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலேயும் நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் தியானமாக்குங்கள், வழிகாட்டுதலாய் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை இந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன். கடந்த 2 செய்திகளை யாக்கோபின் நிருபத்திலிருந்து தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விசுவாசம் செயல்பட வேண்டும் அல்லது செயல்படும் விசுவாசம் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மைய சிந்தனை என்பதை நாம் ஏற்கனவே கவனித்தோம். ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்பதை நாம் கவனித்து வருகிறோம். ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை ஏதோ ஒரு நம்பிக்கை என்கிற நிலையிலே மாத்திரம் வைத்து விடாமல் வாழ்க்கையின் செயல்பாட்டிற்கு அதை அவன் கொண்டு வர வேண்டும். அப்படி அவன் கொண்டு வர தவறுவான என்றால் அவனுடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளதாய் இருக்கும் என்பதை நாம் நேற்றைய செய்திகளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 19வது 20வது வசனங்களிலே நாம் படித்தோம். அது பேய்த்தன்மை உள்ளது, பேய்த்தனமானது என்று நான் சொன்னேன். பேய்களும் விசுவாசத்திலே ஆண்டவரை நம்புகிறது, விசுவாசிக்கிறது. ஆனால் அதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், பிசாசுகள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் எதிர்த்து நிற்கும் தன்மை உடையவைகள். எனவே நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்குமானால் அது பேய்த்தனமானது. 2வது நாம் பார்த்தோம், செத்த விசுவாசம். கிரியைகள் இல்லாத விசுவாசத்தை செத்த விசுவாசம் என்று யாக்கோபு அழைப்பதை நாம் கவனித்தோம். எப்படி என் விசுவாசத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது? அந்த பாதைகள் எல்லாம் மிக கடினமானது, சவால்கள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது. அந்த பாதையில்தான் என்னுடைய விசுவாசத்திற்கு நான் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நேற்றைய நாளிலே நாம் கவனித்தோம், விசுவாசமும் சோதனைகளும் என்று நாம் படித்தோம். என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு வருகிற சோதனைகள் எவ்விதமானது, அது எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம். அதை நான் எப்படி மேற்கொள்வது என்பதையும் விசுவாசத்தை எப்படி அபியாசிப்பது என்பதையும் நாம் கவனித்தோம். 2வதாக விசுவாசமும் ஞானமும். ஞானம் என்றால் என்ன? ஞானத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது? ஞானத்தை எப்படி என் வாழ்க்கையிலே அடையாளப்படுத்துவது? இதையும் நாம் கடந்த நாளிலே தியானம் செய்தோம். 3வதாக ஒரு தியானத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். விசுவாசமும் நம்முடைய மேன்மை பாராட்டலும். எவ்விதமாக என்னுடைய மேன்மை பாராட்டல் அமைந்திருக்க வேண்டும்? அது எவ்விதமாக அமைந்திருக்க வேண்டும்? என்னென்ன தன்மைகள் அதிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். உங்களுடைய கவனத்தை நீங்கள் யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அதற்கு கீழே இருக்கிற பகுதிகளிலே முதலாவது நாம் தியானித்தோம், சோதனைகளை கடந்து வருகிற ஒரு மனிதன் என்பதை குறித்த தியானத்தை அந்த பகுதியிலே நாம் படித்தோம். அதில் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோடு இருக்கிற உறவுகளிலே நிலைத்திருக்கிற மனிதன், கர்த்தரோடு இருக்கிற உறவுகளிலே விசுவாசத்திலே தொடருகிற ஒரு மனிதனை குறித்த தொடர் போதனையை நாம் வாசிக்கும்போது அந்த 18வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். மேலே இருந்த பார்த்த பகுதிகளை எல்லாம் தொடர்ந்து வருகிற
ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அதற்கு கீழே இருக்கிற வசனங்கள், இனி அந்த வேத பகுதியிலே நீங்கள் 18வது வசனத்திலிருந்து அதற்கு கீழே இருக்கிற வசனங்களிலே 26வது வசனம் வரைக்கும் உள்ள தொடர்புகளை இன்றைக்கு நம்முடைய கவனத்தில் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம். அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? இந்த பகுதிக்கு நாம் என்ன தலைப்பை கொடுக்கலாம்? விசுவாசமும் திருவசனமும் என்கிற தலைப்பை அதற்கு நாம் கொடுக்கலாம். விசுவாசமும் சோதனைகளும் என்று படித்தோம், விசுவாசமும் ஞானமும் என்று படித்தோம், விசுவாசமும் மேன்மை பாராட்டலும் என்று நாம் படித்தோம். அடுத்து நாம் படிக்க போகிற பாடம் விசுவாசமும் திருவசனமும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொண்ட இறை ஆசீர்வாதம், தேவனால் பெற்றுக்கொண்ட இறை ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருப்பதற்கும் அந்த வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைவதற்கும் ஒரு பெரிய அடித்தளமாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. நாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், 18வது வசனத்தில் யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம்மை முதற் பலன்கள் ஆக்கினார். முதற் பலன்கள், முதற் பலன் என்கிற வார்த்தையை நீங்கள் யோசிக்க வேண்டும். நம்முடைய விளைச்சலிலே முதற் பலன் அதிக ருசி நிறைந்தது, தரம் நிறைந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா விதமான மிருக ஜீவன்களில் கூட ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், முதற் பலனை, முதல் ஈற்றை தேவ சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த முதற் பலன் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதை ஒரு சிறப்பான ஒன்றாக, விசேஷமான ஒன்றாக அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். கடவுள் நம்மை அவருடைய முதற் பலன்கள் ஆக்கியிருக்கிறார். முதற் பலன்களாய் இருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையிலே அடைகிறார்கள். இப்படி முதற் பலன்கள் ஆவதற்கு ஆண்டவர் நமக்கு கருவியாக பயன்படுத்தின, மீட்புக்குள் கொண்டு வருவதற்கு கருவியாக பயன்படுத்தின ஒரு காரியம் என்ன? அவருடைய வார்த்தை, திருவசனம். இதைத்தான் நான் கீழே சொன்ன எல்லா பகுதிகளிலும் நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது முதற் பலன்கள் ஆனவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே எவ்விதமாக ஒரு முதிர்ச்சி நிலையை அடைவது, முதிர்ச்சி நிலையிலே வளர்வது. அப்படியே நாம் இருக்க முடியாதல்லவா? நம்முடைய முதிர்ச்சியிலே ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். அது எப்படி சாத்தியமாகும் என்பதைத்தான் அடுத்த வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் கடவுளுடைய அல்லது தேவனுடைய முதற் பலனாய் இருக்கிறேன் என்றால் எவ்விதமாக இந்த முதற் பலனான நான் அவருக்கேற்ற முதிர்ச்சியிலே வளர்வது? வளர்வதற்கு என்ன வழி? தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் அதற்கு ஒரே வழியாக உள்ளது. அதை வைத்துதான் என்னுடைய முதிர்ச்சியின் வாழ்வை அல்லது பக்குவம் நிறைந்த வாழ்வை நான் சரி செய்ய முடியும். எப்படி இது என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும் என்பதை கீழே இருக்கிற வேத வசனங்களிலே யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார். முதிர்ச்சி அடைவதிலே அல்லது முதிர்ச்சியில் வளர்வதிலே சவால்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அது ஒரு எளிமையாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதிலே நாம் நிறைய கடினங்களை கடந்து செல்ல வேண்டும். இங்கே யாக்கோபு குறிப்பிடுகிற சில விஷயங்களை நாம் கவனிப்போம். முதலாவது அவர் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும்
கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிப்பீர்களானால் முதற் பலன்களானவர்கள், தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவருடைய மீட்பை பெற்று முதற் பலன்களாக மாறினவர்கள், அவர்கள் எவ்விதமாக ஒரு முதிர்ச்சி நிலையை அடைவது அல்லது அதை நோக்கி நகர்வது என்கிற போதனையை யாக்கோபு இங்கு கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்கள். பிரியமான சகோதரரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? புலன் கட்டுப்பாடுகள். இது மிக முக்கியமானது. நம்முடைய ஆண்டவருக்கேற்ற வளர்ச்சியின் பாதையிலே ரட்சிக்கப்பட்ட மனிதன் முன்னேறுவதிலே அவனுக்கு இருக்கிற போராட்டம் எங்கே ஆரம்பிக்கிறது? அவனுடைய புலன் கட்டுப்பாடுகளிலே அது விளங்க வேண்டும். ஐம்புலன்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஐம்புலன்களின் கட்டுப்பாடுகள் நமக்கு மிக அவசியமானது. இங்கே 2 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல அவர் சொல்கிறாரு கேட்பது என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார் பேசுவது என்று அவர் சொல்லுகிறார். கேட்கிறது, பேசுவது. அதை குறித்து அடுத்தவர் எங்கே பேசுகிறார்? 19வது வசனத்துக்கு கீழே நீங்கள் வருவீர்களானால் அதன் தொடர்ச்சியை 26வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் என்ற வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பாருங்கள். கேட்பதற்கு, பேசுவதற்கு என்று சொல்லும்போதுதான் கீழே அவர் சொல்லுகிறார் தன் நாவை அடக்காமல். புலன் கட்டுப்பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகளும் பல நேரங்களிலே இங்கே தான் அவர்கள் தடுமாற்றம் அடைகிறார்கள். விசுவாச மக்களுக்கு அங்கேதான் பிரச்சனை. கேட்பதில் இருந்த பிரச்சனை, பேசுவதில் இருந்த பிரச்சனைகள், இதை அவர் அங்கே பேசுகிறார். ஆராய்ந்து பார்க்கலாம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பிரச்சனைகள் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. கேட்கிறதற்கு தீவிரமாயும், இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? எதை கேட்பது என்பதில்தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் நம்முடைய காதுகளை நாம் திறந்து வைப்பது என்பது அர்த்தமல்ல. கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும்னா எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கணும், அது அர்த்தம் அல்ல. கேட்க வேண்டியதை நாம் கேட்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொன்னார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஆண்டவருடைய உபதேசத்தில் வருகிற முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால் காதுள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் யாருக்கு காது இல்லை? எல்லாருக்கும் காது இருக்கிறது. நம்ம நிறைய பேருக்கு நல்லா காது கேட்கும், சொல்கிறத நம்ம காதில் வாங்க முடியும். கேட்க கடவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கவனம் கொடுத்து கேட்பது. ஒரு விஷயத்திற்கு என்னுடைய முழு கவனத்தை கொடுத்து அதை உள்வாங்கிக் கொள்வது. அதுதான் இந்த இடத்துல கேட்கிறதற்கு தீவிரம். நீங்கள் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கக்கூடாது. சிலருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க தனிமையில் அல்லது ரகசியமாக அல்லது அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய விதத்தில் மற்றவர்களோடு பேசுகிற காரியத்தை கூட இவர்கள் அது ஒட்டு கேட்பதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டு கேட்பதற்கோ அல்லது அதை கவனித்து கேட்பதற்கோ நம்ம தீவிரம் காட்டுகிறோம் என்றால் அது தவறான பழக்கம், அது சரியான பழக்கம் அல்ல. ஆனால் கேட்க வேண்டிய காரியத்தை செவி கொடுத்து கேள். கேட்கிறதற்கு தீவிரமாயும் புலன் கட்டுப்பாடுகள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் என் செவிகளில் நான் கவனம் கொடுத்து கேட்டு குப்பையை எனக்குள்ளே குவித்து கொள்வது அல்ல, கேட்க வேண்டிய காரியங்களை மட்டும் நான் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கேட்பதற்கு தீவிரமாய், விசேஷமாக இந்த பின்னணி, இந்த இடத்துல சொல்லப்படுகிற பின்னணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவருடைய சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்வது என்பதற்கு
அர்த்தமாகும். அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பிரச்சனைகளை பேசும்போதும் அதை செவி கொடுத்து கேட்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நான் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன், சிலர் அடுத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் அடுத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க, இவங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன ஆகும், சொல்ல வந்தவங்க சொல்ல வந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லவே முடியாது, நீங்களும் அவங்களுக்கு சரியான ஆலோசனையை சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் இருந்ததை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். உடனே நாம் அதை வெளிப்படுத்த நாம் யோசிக்கக்கூடாது. அமைதியாக கேட்கிறதற்கு பொறுமையாயிரு. எதை கேட்கிறோம், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் அதுதான். எதை கேட்குறீங்க, எதை கேட்குறதுக்கு நீங்கள் பிரியப்படுறீங்க, கேட்க வேண்டிய காரியத்தை கேட்குறீங்களா? இதெல்லாம் நமக்குரிய சிந்தனை விஷயங்கள். வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். அடுத்தவர் சொல்லுகிற விஷயம் என்ன? பேசுகிறதற்கு பொறுமை. கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் அவர்? பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும் என்றால் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா லேட்டாக பேசணுன்றது அர்த்தம் கிடையாது. பொறுமையாக பேசணுன்னா நிதானமாய் பேசணும். அப்படின்னா அர்த்தம் என்னது? அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது, தகுதியில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. பேச வேண்டிய கட்டத்தில் பேச வேண்டிய விஷயத்தை பேசித்தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பல நேரங்களில் நாம் பேசுகிறதற்கு அவசரப்படுகிறோம். நான் போன தடவை சொன்னேன், அந்த பேச்சில் தீவிரம் காட்டினீங்கன்னா அது ஆபத்து தான். இரண்டாவது, பேசுகிற வார்த்தைகளிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டிய வார்த்தையை மட்டும்தான் நான் பேசினேனா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மூன்றாவது, பேச வேண்டிய இடத்திலே பேசாமல் இருந்து விடக்கூடாது. பேச வேண்டிய கட்டங்கள் வரும்போது நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை பற்றிய காட்சிகளை நீங்கள் எல்லா சுவிசேஷங்களின் பின்பக்கத்திலே பார்க்கலாம். மத்தேயுவில் 26ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம், மார்க்குவில் 14ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம், லூக்காவில் 22ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம், யோவானில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு உள்ள அதிகாரங்கள் எல்லாம் அந்த கடைசி ஹவர்ஸ், லாஸ்ட் ஹவர்ஸ், ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நடந்த இறுதி நிகழ்வுகளை நமக்கு சொல்லக்கூடியது. ஆண்டவர் எப்படி கைது செய்யப்பட்டார், எவ்விதமாக அவர் விசாரிக்கப்பட்டார், எப்படி அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார், அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் இந்த வேத பகுதிகளில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காட்சிகளை, சிலுவைக்கு முந்தின காட்சிகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு நடந்த விசாரணைகள், நீங்கள் இந்த விசாரணையை காட்சிப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? முதலாவது, ஆண்டவர் எங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கெத்செமனே என்கிற தோட்டத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் எங்கே அழைத்து செல்லப்பட்டார்? ஆசாரியனுடைய அரண்மனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். ஆசாரியனுடைய அரண்மனையிலிருந்து அடுத்தவர் எங்கே போனார்? அடுத்தவர் பிலாத்துவின் ஆளுநராகிய பிலாத்துவின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே நடந்த அடுத்த விசாரணை. பிலாத்து அவர் நீதியுள்ள மனிதர் என்பதை புரிந்து கொண்டு தான் தப்பித்து கொள்வதற்காக அவரை எங்கு அனுப்பினான்? ஏரோதுவினிடத்தில் அனுப்பினான். பாலஸ்தீனாவினுடைய இன்னொரு பகுதிக்கு ஆளுநராக இருந்தவன்தான் இந்த ஏரோது. அவனிடத்தில் அவர் அனுப்பப்பட்டார். அவன் மறுபடியும் விசாரித்துவிட்டு இயேசுவை மறுபடியும் பிலாத்துவின் இடத்திற்கே அனுப்பி வைத்தான்.
இதுதான் அந்த விசாரணைக்குரிய அந்த வளையங்களை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவது ஆசாரியன், அதன் பிறகு பிலாத்து, அதன் பிறகு ஏரோது, மறுபடியும் அவர் பிலாத்துவினிடத்தில் வந்தார். இந்த எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் பாருங்கள். ஆசாரியன் கேட்டது, பிலாத்து கேட்டது, ஏரோது கேட்டது. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் பேசினாரா அப்படின்னா பேசலை. பல கேள்விகளுக்கு அவர் பதிலே சொல்லலை. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லலை. ஒரு கட்டத்தில் பிலாத்துவே சொன்னார், நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? ஒருவேளை உன்னை விடுதலையாக்கவும் உன்னை ஒப்பு கொடுக்கவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், தெரியும். ஆனால் பரத்திலிருந்து உமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாரு, பேச வேண்டிய இடத்துல பேசலை. இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். பேச வேண்டிய இடத்திலே நான் பேச வேண்டும், பேச வேண்டிய அளவுக்கு நான் பேச வேண்டும், துரிதமாய் நான் பேசக்கூடாது, அதே நேரத்தில் பேசாமல் இருக்கவும் கூடாது. புலன் கட்டுப்பாடுகள். அதை தொடர்ந்து தான் கீழே இருக்கிற வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 26வது வசனத்தில், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிப்பான். நீங்கள் வார்த்தைகளை கவனிங்க. நாவில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிக்கிறார் யாக்கோபு. நாவில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிக்கிறார். நாவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்படும். சத்திய வசனத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிற மனிதன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலே முதிர்ச்சியை நோக்கி நகர்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே புலன் கட்டுப்பாடுகளிலே கவனத்தை இழக்க மாட்டான். அவன் புலன் கட்டுப்பாடுகளிலே கவனமாயிருப்பான். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு சரியான புலன் கட்டுப்பாடுகளை தாரும். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? உணர்ச்சிகளில் கட்டுப்பாடுகள். உணர்ச்சிகள் இது ரொம்ப முக்கியமானது. இதை அங்கேயே நீங்கள் வாசிக்கலாம், அதே வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபம். கோபம் என்பது என்ன? ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷன் தானே அது, ஒரு உணர்ச்சி. இப்போ இங்கே வேதம் என்ன சொல்லலை? கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? கோபிக்கிறதற்கு நீங்கள் தாமதமாக இருக்க வேண்டும். இதை ரொம்ப அழகாக சொல்கிறார். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் கோபம் என்கிற வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். எப்படி கோபப்படக்கூடாது அப்படின்னா, இந்த வெடித்து சிதறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அதுக்குள்ளே புரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் என்ற உணர்ச்சி வரும்போது அப்படியே பஸ்ட் ஆயிடுவாங்க, வெடித்து சிதறுவாங்க. என்ன பேசுகிறோம், என்ன நடக்குதுங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உணர்ச்சியின் உச்சக்கட்ட வேகத்தில் நிதானம் இழந்து செயல்படுவார்கள். அந்த கோபத்தை தான் வேதம் மறுக்கிறது, அதை வேண்டாம் என்று சொல்லுகிறது. மற்றபடி கோபம் என்கிற உணர்ச்சி எனக்கு தேவை. நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. ஊழியக்காரரே சொல்லிட்டாரு, கோபப்படுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் இதையே எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, கோபம் என்றால் என்ன? முதலாவது, கோபம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு தீமையை காணும்போது, ஒரு தவறை காணும்போது, ஒரு பொல்லாங்கை காணும்போது எனக்குள் இருந்து எழுந்து வருகிற எதிர் உணர்ச்சி, எனக்குள் இருந்து பொங்கி வருகிற ஒரு எதிர் உணர்ச்சி, ஒரு எதிர்ப்பு, ஒரு கடின ஒரு முடிவுகள், இதைத்தான் நாம் கோபம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கான நம்முடைய ஒரு எதிரொலி தான் நம்முடைய அந்த கோபம் என்கிற
உணர்ச்சி. அது இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் தம்முடைய மனித நாட்களிலே ஊழியத்தை நிறைவேற்றின போது 2 முறை அவர் தேவாலயத்தை சுத்திகரித்ததாக நீங்கள் திருமறையிலே வாசிக்கலாம். ஒன்று, அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். ஒரு முறை ஆண்டவர் இப்படி தான் தேவாலயத்தை சுத்திகரித்ததை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். அதே போல் அவருடைய ஊழிய நாட்களின் இறுதியிலே, நமக்கு தெரியும் அந்த பவனி நடந்த அந்த தொடர்பிலே அது ஒரு முறை நடந்ததாக வேதத்திலே வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கே நடந்த தவறுகளையும் பொல்லாங்கையும் கண்டபோது அதற்கு எதிராக அவருக்குள் எழுந்த ஒரு உணர்ச்சியை தான் நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். நம்ம என்ன படிக்கிறோம்? புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்கள், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் துரத்தி விட்டார். காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார். இந்த காசுக்காரர்கள் அர்த்தம் என்ன தெரியுங்களா? வெளியில் இருக்கிற காசை கொண்டு வந்து தேவாலயத்துக்குள் செல்லுபடியாகும் காசாக அதை மாற்றிக்கொள்வது, மணி டிரான்ஸ்ஃபர் என்று நம்ம சொல்லுகிறோமே, அப்படி போல தான் அந்த வாழ்க்கை. அதுக்கு இவங்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு. அதே போல் மிருகங்கள் பலி செலுத்தப்படுகிற ஒரு காலகட்டமாய் அது இருந்ததினாலே வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகிற மிருகங்களை அவர்கள் அனுமதிக்காமல் உள்ளேதான் வாங்க வேண்டும் என்று இந்த தேவாலயத்தின் தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் உள்ளேயே நிறைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. அந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் இவங்க வாடகையோ கமிஷனோ வாங்கிட்டு உள்ளே கொண்டு வந்து ஆடு மாடுகளையும் புறாக்களையும் அவர்கள் விற்பனை செய்தார்கள். வெளியில் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே ஆடு தான், அதே மாடு தான், அதே புறா தான். ஆனால் இப்போ என்ன அங்கே நடக்குது? வெளியில் இருப்பதை விட பல மடங்கு அதிகமான கட்டணம் உள்ளே வசூலிக்கப்பட்டது. அவங்க கேட்டால் சொன்னாங்க, இல்லை இங்கே வாங்கினாதான் அது செல்லுபடி ஆகும். ஸோ இதையெல்லாம் பார்த்த போது தான் ஆண்டவர் பொங்கி எழுந்து அடித்து விரட்டி சொன்னார், இது என்னுடைய ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஒரு பொல்லாப்பையோ ஒரு தவறையோ காணும்போது உடனடியாக அதற்கு நம்முடைய எதிர் உணர்வை காட்டுதல். அப்படின்னா அது தவறே கிடையாது. ஆனால் அதை காட்ட வேண்டிய விதத்தில், காட்ட வேண்டிய அளவிலே, சரியான நோக்கத்தோடு அந்த உணர்ச்சியை செயல்படுத்த வேண்டும். அதனால தான் நான் சொல்லுவேன், சில பெற்றோர்கள் குழந்தைகள் தவறு செய்யும்போது அவங்கள கண்டிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு கோபம் வந்தால் குழந்தைங்களை எப்படி அடிக்கிறோன்னு தெரியாமலே அடிப்பாங்க, பலார்னு அரைவாங்க, எதிர்பாராத நேரத்தில் முதுகில் போட்டு தம்முன்னு அடிப்பாங்க, கையில் கடிக்கிறத தூக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் மிருகத்தனமானது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் மிருகத்தனமான செயல்கள். மிருகம் கூட அப்படி செய்யுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் மனிதர்கள் அப்படி செய்கிறோம். மோசமான வார்த்தைகளினால், தரமற்ற வார்த்தைகளினால் குழந்தைகளை விமர்சிப்பது, மனைவியை திட்டுவது, கணவன்மார்களை திட்டுவது, உறவினர்களை திட்டுவது, அல்லது சக மனிதர்களை திட்டுவது, இது எல்லாமே இந்த ரேஞ்சில் வந்துடும். ஆனால் ஒரு தீமையை கண்டு உங்களுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு வரத்தான் செய்ய வேண்டும், அதிலே ஒரு வேகம் வரத்தான் வேண்டும். ஆனால் அதை பரிசுத்த ஆவியானவர் அதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரால் நான் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த விஷயத்தை நான் எதிர்ப்பை காட்டவும் வேண்டும், அதற்கு எதிர்நிலையை நான் உணர்த்தவும் வேண்டும், கண்டிக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் தவறும் நடக்கக்கூடாது. எனவே தான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்களுடைய கோபம் தனிய கடவது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளிலே பவுல் கொடுக்கிற ஆலோசனைகளிலே அதுவும் ஒன்று. ஆண்டவரிடத்திலே நாம் இன்றைக்கு மன்றாட வேண்டிய காரியம் அதுதான், உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு. முதல்ல என்ன பார்த்தோம்? புலன் கட்டுப்பாடுகள் எனக்கு அவசியம். தேவனுடைய வார்த்தையினாலே ஆளப்படுகிற மனிதன் புலன் கட்டுப்பாடுகளில் கவனமாயிருப்பான். இரண்டாவதாக, உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டிலே அவன் கவனமாயிருப்பான். இது இரண்டாவது.
மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தையினாலே தன் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அழுக்குகளுக்கு அல்லது கரைகளுக்கு அவன் கவனமாயிருப்பான். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அங்கே படிக்கலாம், நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே கவனிங்க, நம்ம என்ன வாசிக்கிறோம்? எல்லா விதமான அழுக்கையும் என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். அழுக்கு, அழுக்கு என்கிற வார்த்தை இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது, அழுக்கு என்கிற ஒரு வார்த்தை. அதாவது அதை நம்ம என்ன சொல்லலாம்னா, எனி சார்ட் ஆஃப் மாரல் டிஃபைல்மெண்ட் ஆர் இம்ப்யூரிட்டி, எந்த விதத்திலும் உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற கரைகளும் தூய்மை கேட்டையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அழுக்கு என்கிற வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒழுக்கத்தின் மேல் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஒழுங்கு என்பது நமக்கு எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கக்கேடு எந்த விதத்திலும் வரலாம். கற்பு சார்ந்த விதத்தில் வரலாம், அல்லது நான் ஏற்கனவே சொன்னேனே உணர்ச்சி சார்ந்த விதத்தில் வரலாம், அல்லது புலன் சார்ந்த மற்ற விஷயங்களில் அது வரலாம். ஸோ எனி சார்ட் ஆஃப் மாரல் டிஃபைல்மெண்ட் ஆர் இம்ப்யூரிட்டி, நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டு அந்த கரைகளிலேயே தொடர்ந்து நீங்கள் நீடித்திருப்பர். அதாவது நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த அழுக்கு போகவே மாட்டேங்குது. சில அழுக்கு படிஞ்சதுன்னா நம்முடைய சட்டையிலிருந்து அது போகிறதே கிடையாது. என்னுடைய மகன் ஒரு அழகான ஒரு காட்டன் ஷர்ட் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மில்லில் ஒரு ரிடக்ஷன் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு போன போது அவன் ரொம்ப ஆசையாக எனக்கு ஒரு 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 காட்டன் ஷர்ட் வாங்கி கொடுத்தான். எனக்கு அது ரொம்ப இஷ்டமாக இருந்தது. ஆனால் அடுத்த ஓரிரு வாரங்களிலேயே நான் மிகவும் என் மனதுக்குள்ளே துக்கமடைந்தேன். இப்பையும் அந்த ஷர்ட்டை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு துக்கமாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? நான் என்னுடைய பென் அதில் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அந்த பாக்கெட்டில் இருந்த பென்னிலேருந்து எப்படியோ இங்க் அதிலேருந்து லீக் ஆகி அது அந்த சட்டையில் கரையாயிருச்சு. என்னுடைய மனைவி எவ்வளவோ போராடியும் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த கரையை முற்றிலுமாக நீக்க முடியவில்லை. இப்போ ஏதோ சொல்கிறாங்க, சிலதெல்லாம் சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூடியூப்பில் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. நான் இதை லாண்ட்ரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இதை ஒன்றும் செய்ய முடியாது சார், இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. பாருங்கள், ஒரு சட்டையில் படிந்த அழுக்குக்கு இந்த நிலைமை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே படிந்த அழுக்குகள், மனதிலே படிந்திருக்கிற இந்த கொடிய அழுக்குகள் எவ்வளவு கேட்டை விளைவிக்கும் அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற வரைக்கும் அதற்குரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஸ்காலர் வேத ஆராய்ச்சியாளர் இதனுடைய க்ரீக் வேர்டை அவர் டிஃபைன் பண்ணும்போது, இந்த இடத்துல வர்ற அழுக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு வருகிற அந்த வார்த்தையை ஒரு க்ரீக் வேர்டை டிஃபைன் பண்ணும்போது சொல்கிறாரு, இட் இஸ் க்ளோஸ்லி யூஸ்ட் ஆஃப் வேக்ஸ் இன் த இயர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம காதுகளில் அழுக்கு படியும் பார்த்துருக்கீங்களா? இந்த காதுகளில் படிகிற அந்த அழுக்குகளுக்கு இது ரொம்ப க்ளோஸான ஒரு வார்த்தை. என்னாகும்? காதில் ரொம்ப அழுக்கு அந்த வேக்ஸ் சேர்ந்துக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்? அது நம்முடைய கேட்கும் திறனை பாதிக்கும் இல்லையா? கேட்கும் திறனை பாதிக்கும். நம்மளால் சரியான விதத்தில் கேட்க முடியாது. இப்போது யாக்கோபு அதான் சொல்கிறார், கொடிய அழுக்குகள் உள்ளே இருந்தால் கேட்கும் திறன் உனக்கு குறைந்து போகும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே போகாது, உள்ளே போகிறதுக்கு அது இடம் கொடுக்காது. நீ உன்னுடைய கொடிய அழுக்கிலேயே நீ நிலைத்திருப்பாய்.
ஆண்டோட கேட்போமா? அதையும் மாற்ற வல்லமை உள்ளது எதுவென்றால் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தினால் ஆளப்படுகிற மனிதன் எப்படி பாக்கியவானாக இருப்பான்? அவன் தேவனுடைய வசனத்தினால் ஆளப்படுவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே புலன் சார்ந்த கட்டுப்பாடுகளில் கவனமாயிருப்பான். உணர்ச்சி சார்ந்த கட்டுப்பாடுகளிலே அவன் கவனமாயிருப்பான். அவனுக்கு தெரியும் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மூன்றாவது, அவனுடைய அழுக்குகளை குறித்து, அதாவது ஆங்கிலத்தில் வர்ற வார்த்தை ஃபில்த்தினஸ், அழுக்குகளை குறித்து அவன் கவனமாயிருப்பான். நான்காவது காரியம் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் நீங்கள் அதே வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 21வது வசனத்தை நீங்கள் தயவுசெய்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எங்க இன்னொரு வார்த்தையை கவனிச்சிங்களா? கொடிய துர்க்குணத்தையும். முதல் பார்த்தோம் புலன் சார்ந்த கட்டுப்பாடுகள் அவசியம். இரண்டாவது பார்த்தோம் உணர்ச்சி சார்ந்த நிலையிலே நமக்கு இருக்க வேண்டிய கட்டுப்பாடு, நிதானங்கள். மூன்றாவது நம்ம பார்த்தோம் அழுக்குகளை நீக்குவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நான்காவதாக கொடிய துர்க்குணம் என்கிற வார்த்தையை யாக்கோபு இங்கே பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். கொடிய துர்க்குணம். இந்த கொடிய துர்க்குணத்திற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த கிரேக்க பதத்துக்கும் பின்னால் இந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் தான் அதனுடைய அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கொடிய துர்க்குணம்தான். துர்க்குணம் என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் அந்த கொடிய துர்க்குணம் என்கிற பதம் கிரேக்க பதத்திலிருந்து அதை சரியான விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நமக்கு ஒவ்வொரு மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த சிறப்பை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அது என்ன சொல்லுதுன்னா, துணிகரமாகவும் தீர்மானத்துடனும் பாவத்தில் நிலை நிற்பது. இதுதான் டெலிபரேட்லி அண்ட் வித் டிட்டர்மினேஷன். ஒரு துணிகரமாகவும் ஒரு தீர்மானத்துடனும் பாவத்தில் நிலை நிற்பது. தெரியுது தவறுன்னு தெரியுது, தப்புன்னு எனக்கு தெரியுது, இதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் துணிகரம்னா என்னது? தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை மனதார செய்வது. இரண்டாவது என்னது? தீர்மானம். அதை மாற்றவே மாட்டேன், அதில் தான் இருப்பேன். அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறது. அது காரணம் இதுதான், இதுக்கு காரணம் இதுதான், அதனால் இதை என்னால் விட முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், துணிகரமாகவும் தீர்மானத்துடனும் பாவத்தில் நிலை நிற்பது கொடிய துர்க்குணம். அடுத்து நீங்கள் இந்த வார்த்தையிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், வெளிப்படுவதற்கு முன் நீண்ட காலம் உள்ளத்தில் மறைந்திருப்பது கொடிய. நீங்கள் பொதுவாக இப்போ தான் நம்ம நிறைய சேனல்ஸ் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஜாகிரபிக்கல் சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறோம், மிருகங்கள் அனிமல் பிளானட்லாம் பார்க்குறோம். நம்ம இந்த கொடிய மிருகங்கள் எப்படி தாக்குகிறது என்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? மறைந்திருந்து தாக்குகிறது. அது ஒரு இடத்துல மறைஞ்சுக்கும், திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணும். எனக்கு கொஞ்சம் இந்த அனிமல் பிளானட்ஸ் எல்லாம் பார்க்குறதுல, இந்த வீடியோஸ் பார்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. நான் பார்ப்பேன். நான் அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? திடீரென்று ஒரு சிறுத்தை தண்ணீருக்குள் இருக்கிற முதலையை பாய்ந்து பிடித்து, கழுத்தை பிடித்து அது தூக்கி கொண்டு அந்த முதலையை தண்ணீரை விட்டு அது வெளியேறி வெற்றிகரமாக காட்டுக்குள் போய் அதை கொன்று தின்பது. சில நேரங்களில் நான் பார்க்கிற காட்சி என்னவென்றால், தண்ணீர் குடிக்க வருகிற சிறுத்தையை தண்ணீருக்குள் பதுங்கி இருக்கிற முதலை திடீரென்று பாய்ந்து அதை கவ்வி பிடித்து அப்படியே தண்ணீருக்குள் இழுத்து கொண்டு போய் பல முதலைகள் சேர்ந்து அதை கொன்று தின்பது. கொடிய மிருகங்களினுடைய ஒரு குணம் என்னவென்றால்,
மறைந்திருந்து தாக்குவது. பல நேரங்களிலே உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பல நாட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குமானால், அது உள்ளத்துக்குள்ளே இருக்குமானால், நிச்சயமாக ஒரு நாள் அது ஒரு கொடிய நிலையிலே அது வெளிப்படும். அடங்கின நிலையிலேயே அது இருக்காது. வெளிப்படும் போது அது பயங்கரமாக இருக்கும். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? பாவம் எப்பொழுதும் உடனடியாக நிகழ்வதில்லை. சின் இஸ் நாட் சடன் என்று ஒரு தேவ மனிதர் மிக அழகாய் சொன்னார். ஒரு காரியம் வெளிப்படுகிறது என்றால் அது உள்ளத்துக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது வெளியில் கொடிய நிலையிலே அது வெளியே வந்துவிடும். கொடிய துர்க்குணங்கள். ஒரு விசுவாசி தன்னுடைய இறை முதிர்ச்சி, கடவுள் நம்மை அழைத்திருக்கிற இந்த முதிர்ச்சியான வாழ்க்கையிலே பயணிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிற இந்த 4 இடங்களை யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்கிறாரு புலன் கட்டுப்பாடு. இரண்டாவது அவர் சொல்கிறாரு உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு. மூணாவது அவர் நம்ம படித்த விஷயத்தை பார்த்தோம், அழுக்குகளுக்கு கவனம். நாலாவது நம்ம பார்த்தோம் கொடிய துர்க்குணங்கள். சரி, இதை எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது? இதெல்லாம் இல்லாத இடத்துக்கு போய் வாழ முடியுமா நம்மளால்? முடியாது. இதெல்லாம் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் நம்ம முன்னால் இருக்கத்தான் செய்யுது. இவைகளின் தாக்கங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இவைகளோடு நம்ம போராடத்தான் செய்கிறோம். ஆனால் இதற்குத்தான் நம்மை பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல கடவுளுடைய வார்த்தை என்னுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை மிக அழகாக அவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வசனமே நமக்கு அதானே படித்தோம். நம்ம விசுவாசத்தினாலே எவ்விதமாக நான் இந்த வாழ்க்கையிலே நான் முன்னேறுவதென்றால் அதற்கு ஒன்று திருவசனம். விசுவாசமும் திருவசனமும் என்னை முதிர்ச்சிக்குள் வழி நடத்துகிறது. சரி, இப்போ இந்த வேத பகுதியில் இந்த வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு, எத்தனை முறை பயன்படுத்துகிறாருன்றதை நீங்கள் கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நீங்க ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? சத்திய வசனம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ரைட், சத்திய வசனம் குறிச்சுக்கோங்க. 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் என்கிற வார்த்தை. முதல்ல என்ன படித்தோம்? சத்திய வசனம். ரெண்டாவது என்ன படித்தோம்? வசனம் என்கிற வார்த்தை. மூணாவது ஒரு வசனம் படிங்க, 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். இப்ப இங்க வர்ற வார்த்தை என்னது? திருவசனம். முதல்ல இருந்து நீங்க கொஞ்சம் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. முதல் வார்த்தை என்ன பார்த்தோம்? சத்திய வசனம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? வசனம். மூணாவது என்ன சொல்றாரு? திருவசனம் அப்படின்னு சொல்றாரு. ரைட், அதுக்கு கீழே வாங்க, 25 வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இப்ப இங்க வர்ற வார்த்தை என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருகிற அர்த்த பெயர் என்னது? சுயாதீன பிரமாணம் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க. அதை சொல்லிட்டு யாக்கோபு சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். தட் இஸ் எ லா ஆஃப் லிபர்ட்டி. தட் இஸ் அ லா ஆஃப் அது பர்ஃபெக்ட், லா ஆஃப் பர்ஃபெக்ட். அது ஒரு பூரண பிரமாணம். இப்போ எல்லா இந்த வார்த்தைகளும் மாறுபட்ட வார்த்தைகள் தான். எதற்கு? ஆண்டவருடைய வசனத்திற்கு. உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கிற
தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லப்படுகிற மாறுபட்ட வார்த்தைகள். என்ன வார்த்தையெல்லாம் படித்தோம்? சத்திய வசனம்னு படித்தோம், வசனம் என்று படித்தோம், திருவசனம் என்று படித்தோம், சுயாதீன பிரமாணம் என்று படித்தோம், பூரண பிரமாணம் என்று படித்தோம். இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரு? இதை எப்படி என் வாழ்க்கையில் கொண்டு வர்றது? இந்த 4 விஷயங்களை நம்ம பார்த்தோமே. புலன் கட்டுப்பாடு, உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு, அழுக்குகளிலிருந்து தூய்மை, கொடிய துர்க்கணத்திலிருந்து விடுதலை. எப்படி நடக்கும்? இந்த வசனத்தோடு தன் வாழ்க்கையை இணைத்து கொள்ளுகிறவனுக்கு அது சாத்தியமாகும். தெரியும் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற எல்லா வசனமும் எனக்கு தெரியும்னு சொல்கிறதில்ல. நான் அதை சொல்லலை. இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, அந்த வசனத்தை எப்படி வாழ்க்கையிலே கொண்டு வந்து வைப்பது, இது எப்படி நடக்கும், இதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலையும் முதிர்ச்சியும் எப்படி வரும் என்றால் தேவனுடைய வசனம். இப்போ இது ஸ்டெப்பில் வருவோம். என்னென்ன ஸ்டெப்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப் நீங்கள் படிச்சீங்க, 18வது வசனம். திருப்பி படிங்க, 18வது வசனத்தை திருப்பி படிங்க. 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ முதல்ல திருவசனத்தோடு எனக்கு இருக்க வேண்டிய முதல் தொடர்பு என்ன தெரியுங்களா? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுதல் என்பதுதான் முதல் தொடர்பாக என் வாழ்க்கையில் இருக்கணும். என் வாழ்க்கையில் இந்த மெச்சூரிட்டி எனக்கு வேணும்னு சொன்னால், இறை வார்த்தையினாலே நான் எப்படி ஆளுகை செய்யப்பட முடியும் என்றால் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுதல். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சத்திய வசனத்தினாலே கடவுள் நம்மை ஈன்றெடுத்தார். வசனத்தினால் பிறக்கிற ஒரு வாழ்க்கை. என் கூட உங்களுடைய கவனத்தை 1 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 23 25 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பேதுரு என்ன சொல்றார் பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படின்னா தேவனுடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது என்னுடைய முதிர்ச்சியின் வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கும். புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. இது முதல் காரியம். இரண்டாவது என்ன சொல்கிறாரு? வசனத்தோடு இருக்க வேண்டிய, வசனத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற வாழ்க்கையின் இரண்டாவது நிலை என்ன? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்கள் இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? திருவசனத்தை கேட்கிறவர்களாய். எப்படி திருவசனம் என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியும்? எவ்விதமாக வசனத்தினாலே என்னுடைய செயல்படும் விசுவாசம் நடைமுறைக்கு வரும் என்றால், முதலாவது வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல். அப்படின்னா ஒரு கட்டளை இருக்கு இல்லையா? கேட்கிறவங்களா இருங்க, கேளுங்க. வசனத்தை கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் எப்படி கேட்குறது?
நல்ல தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற நல்ல அருளுரைகளை கேட்கலாம், வேத ஆய்வுகளை கேட்கலாம், கர்த்தருடைய வசனத்தையே நீங்கள் படிக்கும்போது நீங்கள் காதில் கேட்கணும். வசனத்தை காதில் கேட்கணும். திருவசனத்தை கேளுங்கள். இது இரண்டாவது அவர் சொல்கிறார். மூணாவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? மூணாவது அவர் என்ன சொல்கிறாரு? 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல என்ன படித்தோம்? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுதல். இரண்டாவது சத்திய வசனத்தை கேட்குதல். மூணாவது என்ன சொல்றாரு? சத்திய வசனத்தை என்ன செய்தல்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த சாந்தமாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அதை சந்தோஷமாக தாழ்மையுடன் வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்வது. சில நேரங்களில் வசனம் நம்மை சில இடத்துல சுட்டி காட்டும்போது, குத்தும்போது, வசனம் எனக்கு இப்படி சொல்லுது, அதனால் எனக்கு வசனமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வதற்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரேயா பட்டணத்தாரை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று வாசிக்கிறோம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த வசனத்தை ஏற்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். முதலாவது என்ன படித்தோம்? திருவசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுதல். இரண்டாவது திருவசனத்தை தொடர்ந்து கேட்குதல். மூன்றாவது என்ன படித்தோம்? திருவசனத்தை வாழ்க்கையிலே என்ன செய்தல்? ஏற்றுக்கொள்ளுதல், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுதல். நான்காவதாக யாக்கோபு 1 வசனத்தை திரும்பவும் படிக்கலாம். யாக்கோபு 1:21 திரும்பவும் படிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்தில் நாட்டப்பட்டது. நீ இந்த வார்த்தையை கவனிக்கணும். சத்திய வசனமானது உள்ளத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். இந்த நாட்டப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மரக்கன்றை நடுவது போல உள்ளத்திலே வசனம் என்ன செய்ய வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். இப்போ நீங்கள் முதல்ல வரலாமா? வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுதல். இரண்டாவது வசனத்தை கேட்குதல். மூன்றாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல். நான்காவது வசனத்தை உள்ளத்திலே நாட்டுதல். ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் தேவனுடைய வசனத்தை அதை நாட்டி வையுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஐந்தாவதாக ஒரு வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 வசனத்தை ஏற்கனவே படித்த வசனம் தான், திரும்பி படிக்கலாம். 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை அபியாசப்படுத்துதல், பயிற்சி செய்தல். இதுதான் திருவசனத்தோடு எனக்கு இருக்க வேண்டிய நெருக்கமான உறவுகள். வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுதல், வசனத்தை என் வாழ்க்கையிலே கேட்குதல், அடுத்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்து வசனத்தை உள்ளத்திலே நாட்டி வைத்தல், கடைசியாக வசனத்தை வாழ்க்கையிலே அபியாசித்தல். இதை நான் செய்யும்போது தான் நான் பாக்கியவானாக இருப்பேன். யாக்கோபு சொல்கிறாரு, பாக்கியவானாக நீ எப்போ இருக்க முடியும்னா அப்போ தான் இருக்க முடியும். இந்த பிரமாணம், கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு கண்ணாடியை போலது. அந்த பூரண பிரமாணத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அதில் பார்க்கும்போது, எப்படி கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணுறதுக்கு, நம்முடைய உடம்பை சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளை எடுக்கிறோமோ, அதை போலவே வாழ்க்கையை அனுதினமும் கடவுளுடைய வார்த்தையாகிய கண்ணாடியிலே பார்த்து என்னை சரி செய்து கொள்ளுகிற அனுபவம் எனக்கு வேண்டும்.
2 வசனங்களை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் உங்கள் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். 3 வசனங்களை நீங்கள் வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இறை மக்களே, இந்த வருடத்தில் நீங்கள் கடந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோட நேரம் செலவழித்ததை விட, கடந்த ஆண்டிலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை விட, முதன்மையை விட, இந்த ஆண்டிலே நீங்கள் அதிகமாய் கொடுப்பதற்கு, அதிகமாய் அதில் ஊன்றுவதற்கு, அதிகமாய் அதில் ஈடுபடுவதற்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அப்போஸ்தலர் 17:11 மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனத்தோடு இருக்கிற தொடர்பு, வசனத்திற்கான மனோவாஞ்சை, வசனத்திற்கான ஒரு அங்கீகாரம், ஏற்றுக்கொள்ளுதல், வசனத்திற்கான ஒரு ஒழுக்கம், தினந்தோறும் என்கிற வார்த்தை, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற வாழ்க்கை, வசனத்திற்கான ஒரு ஆராய்ச்சி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது எங்கே முடிய வேண்டும் என்றால் அது என்னை நற்குணசாலியாக மாற்றியிருக்க வேண்டும். வேதம் எதிர்பார்க்கிற நற்குணங்கள் உள்ள மனிதனாக அது என்னை உருவாக்க வேண்டும். இதுதான் திருவசனத்தினால் ஆளப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையின் ஸ்லாக்கியமாக யாக்கோபாகியே கூறுகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையதாகவும் செயல்படுத்தும் ஒன்றாகவும் இருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். இந்த வருஷத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட 3 செய்திகளும் யாக்கோபின் நிருபத்திலே முதல் அதிகாரத்திலிருந்து மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய தலைப்பு என்ன? விசுவாசம் செயல்பட வேண்டும். செயல்படும் விசுவாசத்தை ஒரு விசுவாசி கொண்டிருப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தலைப்புகளை பார்த்தோம். விசுவாசமும் சோதனைகளும், விசுவாசமும் ஞானமும், விசுவாசமும் மேன்மை பாராட்டலும், விசுவாசமும் திருவசனமும். இவைகள் எல்லாம் திரும்ப நீங்கள் வாசியுங்கள், கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும், நம்மை வளர்க்கும், நம்மை அவருடைய சந்நிதியிலே நிறுத்துவதற்கு, தூய்மையானவர்களாய் ஏற்றவர்களாய் நிறுத்துவதற்கு அது வல்லமை உள்ளதாய் இருக்கும். சவாலான ஒரு விசுவாசத்தை நாம் வாழக்கூடிய காலங்கள், நிறைய சவால்கள் நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் வாழ்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே, ஊழியம் செய்கிற இடங்களிலே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாட்களுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். உடைய வேத வாக்கியங்களை அமைதியாய் உட்கார்ந்து படிக்கவும் கேட்கவும் ஆராய்ந்து பார்க்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை செயல்படுத்தும் நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே சவால்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, எப்படி அதை நாங்கள் மேற்கொள்வது, செயல்படுத்துவது என்பதையெல்லாம் பற்றி முதல் அதிகாரத்திலிருந்து யாக்கோபிலே நாங்கள் கற்றுக்கொண்ட மேன்மையான பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். செயல்படுத்தும் கிருபையை தாரும். வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் ஒரு அருளை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும். என்னுடைய திருச்சபையின் மக்களையும் இதை கேட்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கலங்கிடாதே